தலைவி அம்மாவுடைய நல்லாட்சி பெற்ற வேட்பாளரும் கழக பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளரும் நம்ம புரட்சி பாரத கட்சியினுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளரும் தேமுதிக கட்சியினுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளரும் எஸ்சிபிஐனுடைய கட்சியினுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளரும் அதுமாதிரி மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளரும் புதிய தமிழகம் கட்சியினுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளருமான ஸ்ரீபெரும்புதூர் வெற்றி வேட்பாளர் அன்பு தம்பி டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் இரட்டலை சின்னத்திலே இந்த ஸ்ரீபெரும்புதூரில் இங்கே நிற்கிறார்கள். சிறப்பான ஒரு நல்ல வேட்பாளர், இளம் வயதை சார்ந்தவர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய அலை தான் இங்கே வீசுது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி முழுவதுமே பொதுமக்கள் அனைவரும் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் இன்று இரட்டலை தான் வேண்டும், கழக பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி தான் மீண்டும் வர வேண்டும். அதற்காக அந்த அச்சாரமாக இந்த எம்பி பாராளுமன்ற தேர்தலிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் எடப்பாடியோட ஆட்சி பெற்ற வேட்பாளர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் மிக லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே ஸ்ரீபெரும்புதூரிலே கண்டிப்பாக வெற்றி பெறுவார். ஏன் அதை சொல்கிறேன்னா, நாங்கள் வீடு வீடாக எங்கள் கழக பொதுச்செயலாளர் சொன்ன மாதிரி வீடு வீடாக போய் நாங்கள் வாக்கு கேட்டோம். வாக்கு கேட்டும்போது மக்கள் ஆளும் திமுக அரசின் மீதும் மத்திய அரசை ஆளும் பிஜேபி அரசு மீதும் கடும் கோபத்தில் இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு மக்கள் அந்த கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே இடம் வாக்குச்சாவடி தான். இந்த வாக்குச்சாவடியிலே எங்களுடைய கழக பொதுச்செயலாளர் அண்ணன் சொல்லியிருக்கார், ஒரு விரல் எடுத்து ஒரு விரல் வைத்து ஓங்கி இரட்டலைக்கு வாக்களிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் எதிரிகளுக்கும் மக்கள் பணியே செய்யாத மக்கள் ஓட்டை வாங்கி நாட்டை ஆளும் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் மிகப்பெரிய ஒரு மரணடியாக இந்த தேர்தல் அமையும். கண்டிப்பாக ஸ்ரீபெரும்புதூர் வேட்பாளர் கண்டிப்பாக லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார். நாங்கள் களப்பணியிலே அனைத்து கூட்டணி கட்சியும் சேர்ந்து களத்திலே மக்களை சந்தித்து மக்களுக்கான கூட்டணி மக்களை சந்தித்து மக்கள் கண்டிப்பாக இரட்டைலைக்கு தான் வாக்களிப்பார்கள். கண்டிப்பாக இரட்டைலை தான் வெற்றி பெறும். தமிழகம் முழுவதும் 40 தொகுதியிலும் இரட்டைலை கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறுவார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை